ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாக்கோ ஃபில்டு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டோவை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படியே இது கூட பேக்கேஜிங், காஸ்டிங், ப்ரைஸிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம கிட்ஸுக்கு இதே மெத்தடில் நம்ம பியூராக பட்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி நீங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 60 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டரை சேர்த்துக்கிறேன். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் தான். இது அமுல் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சால்ட்டட் தான் இது. சப்போஸ் நீங்கள் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மைதா ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 40 கிராம்ஸ் அளவுக்கு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான ஒரு இனிப்பாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா 20 கிராம்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நடுவில் நம்ம சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வேறு கொடுப்போம் இல்லையா? அதனால தான் நான் சுகர் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்ல பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதாவது 25 ml அளவுக்கு எண்ணெய் வரும். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக, ஃப்ளஃபியாக, நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சலிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளோர் பார்த்திங்கன்னா மைதா 180 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வரும். அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா சலிச்சு கொடுத்துக்கிறேன். என்னோட கப் சைஸ் பார்த்திங்கன்னா 240 ml தான். ஸோ இப்போ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு டோ கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டோவை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 326 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ இது 3 பங்காக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஈக்குவலாக டிவைட் பண்ணி நான் 3 டிவிஷனாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டோ வச்சு நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 3 டிவிஷன் மட்டும் எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு குக்கீஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு ஆரஞ்சு ஜெல் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சமாக ஆரஞ்சு எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ளேவரையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக. இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அதையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 2 ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று சாக்லேட். இது வந்து நார்மல் வெனிலா ஃப்ளேவர் தான். இந்த வெனிலா ஃப்ளேவரில் நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தின் லேயர் அளவுக்கு, நம்ம ரொம்பவே தின்னாக வேண்டாம், ஒரு இந்த அளவுக்கு தின் லேயரில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இம்ப்ரெஷனுக்காக, ஒரு டிசைனுக்காக நான் ஃபோர்க் வச்சு ஒரு லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். வேண்டாம்னா நீங்கள் சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். பட் பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி டிசைன் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதையுமே ஒரு ஈக்குவலாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பீசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நல்லா டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா குக்கீஸுமே இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்து நான் பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஆரஞ்சும் சாக்லேட்டும் 2மே இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இது லெஃப்ட் ஓவர் இருக்க டோ வச்சு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் சாக்லேட், வெனிலா இருக்குல்ல, இது 2யுமே சேர்த்து வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மெத்தடில். அது பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் டோவை வச்சு கூட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆரஞ்சு வெனிலா கொடுத்துருந்தேன். இது கூடவே நான் சாக்லேட் ஆரஞ்சும் கொடுத்துருந்தேன். ஸோ இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இது வரைக்கும் நீங்கள் ஆரஞ்சு குக்கீஸ் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட பர்சனல் சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு குக்கீஸ் தான். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செட் நான் பேக்கிங் பண்ணி எடுத்துடலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் செகண்டை செட் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
170 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, 150க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி, ஃபேன் மோடும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 15 டூ 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்ம சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிடும். அதே மாரி செகண்ட் பேட்ச் பண்ணும்போது, நமக்கு இந்த அளவுக்கு டைம் கன்சியூம் ஆகாது. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆயி கிடைச்சிரும். ட்ரேல இருந்து வெளியில எடுக்கும்போது, குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிரிஸ்ப் ஆயிடும். இப்ப சென்டர்ல ஃபில்லிங்க்காக நான் வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கிறேன். 30 எம்எல் சாக்லேட் டார்க் சாக்லேட்ட நான் வந்து கனாஷா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலா நீங்க நட்டெல்லா யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க விருப்பம் தான். ஃபில்லிங்ஸ் நீங்க எது வேணா குடுத்துக்கலாம். இல்ல ஆரஞ்சு கிரஷ் இருந்தா அதையுமே நீங்க சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு சாக்லேட் ஃபில்லிங்ஸ் தான் குடுக்க போறேன். ஸோ இதே மாரி ஒரு செட் ஆஃப் இதுல வந்து ஃபில்லிங்ஸ் குடுத்து நான் ரெடி பண்ணி நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. வெனிலா சாக்கோ ஃபில்டு குக்கீஸ் இதுக்கு வந்து நம்ம பேர் குடுத்துக்கலாம். இப்போ இதே மாரி மத்த குக்கீஸ்க்குமே நான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் குடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லா குக்கீஸுமே நமக்கு ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வெயிங் ஸ்கேல பிளேஸ் பண்ணி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மினிமம் ஒவ்வொரு குக்கீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 20 டூ 23 கிராம்ஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ அதே மாரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 21 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு குக்கீஸ் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 44 கிராம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாரி எல்லாமே நம்ம வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம், நம்ம டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 280 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு குக்கீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் ஓவர் டோஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு குட்டி குக்கீஸ் மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்ப அதையுமே நம்ம ஆட் பண்ணும்போது, நமக்கு மோர் தென் 300 கிராம்ஸ் நமக்கு குக்கீஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 310 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இது நம்ம எப்படி பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இது மாரி குக்கி பவுச்சஸ்மே மார்க்கெட்ல கிடைக்குது. இதுக்குள்ள நம்ம குக்கீஸ பிளேஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி குடுக்கும்போது, நம்ம குக்கீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இதே மாரி நெறைய மெத்தட்ஸ்ல நீங்க பேக்கிங் பண்ணி குடுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிட்டு, இதையுமே ஒரு பிவிசி பாக்ஸ்க்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணி குடுத்தா, இன்னுமே செக்யூரா நமக்கு வந்து குக்கீஸ் இருக்கும். இப்ப பர்த்டே பார்ட்டீஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாரி இதே மாரி நீங்க பேக் பண்ணி குடுக்கலாம். இது ஒரு டிப்ஸ் தான் ஃபிரெண்ட்ஸ். செல்லிங் பர்ப்பஸ்க்காகவும் இதே மாரி நீங்க பிளேஸ் பண்ணி குடுக்கும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். கஸ்டமருக்கு இது வாங்குறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம குக்கீஸ்க்காகவே கிளாஸ் ஜார்ஸுமே கிடைக்குது. நெறைய கண்டெய்னர்ஸ்ல நம்ம குக்கீஸ் செல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்திருக்க 300 கிராம்ஸ்ல நம்ம டிவைட் பண்ணி கூட 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்து கூட தனியா நம்ம செல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரெசிபிக்கான காஸ்டிங் அண்ட் பிரைசிங்குமே நான் டீட்டெயிலா குடுத்துருக்கிறேன். அதையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதோட டைரக்ட் காஸ்ட்டுமே நான் குடுத்துட்டேன். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கன்டினியூஸா தெரியும். நான் வந்து எப்படி காஸ்டிங், பிரைசிங் எடுக்கிறதுன்னு டீட்டெயிலா குடுத்துருப்பேன். இந்த வீடியோல டைரக்ட்டா இதுக்கு வந்து காஸ்டிங் குடுத்துட்டேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹95 நமக்கு காஸ்ட் ஆயிருக்கு. இந்த 300 கிராம்ஸ் நம்ம குக்கீஸ் பண்றதுக்கு. ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, நான் ₹3 மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பேக்கிங் மட்டும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி குடுக்கணுமோ, அத மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க 100 கிராம்ஸ் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, 85 டூ 100க்குள்ள நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏரியால பிரைஸ் செக் பண்ணிட்டு நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ராக்ஸிமேட் பிரைஸ் தான். ஏரியா வைஸ் வந்து பிரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். முக்கியமா சாக்கோ ஃபில்டு குக்கீஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதே மாரி பியூரா வீட்லயே நீங்க பண்ணி குடுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.